பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ 10,000 ரூபாய் சம்பளத்துல நம்மளோட குடும்பத்தை பாதுகாத்துக்க தெரியல அப்படின்னா நாளைக்கு 50,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ வாங்கினாலும் இதே நிலைமை தான். பணத்தை சேர்த்து வைக்கிறது அவ்வளவு கஷ்டமா? அப்படிலாம் இல்லைங்க. அது எப்படி சேர்த்து வைக்கணும்ன்றது நமக்கு தெரியாதது தான் அங்க மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ அதுக்காகவே ஒரு ரூல் இருக்கு, ஒரு விதி. அந்த விதியை சரியா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம ஆசைப்படுறத நிச்சயமா நம்மளால அடைய முடியும். அது என்ன விதி? இந்த விதி நமக்கு பொருந்துமா? அந்த விதியை ஃபாலோ பண்றது மூலமா நம்மளால எவ்வளவு பணம் சேமிக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. நிச்சயமா இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா. நான் உங்க யுவராணி. 12-20-80 இதுதான் அந்த ரூல். இந்த ரூல் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் ஒரு 10,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு சில பேர் நான் ஒரு 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் இந்த ரூல் பொருந்துமா, இல்ல குறிப்பிட்ட சதவீதம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விதி பொருந்துமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த ஒரு விதி நம்மள மாதிரி எல்லாருக்குமே பொருந்தும். 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு விதி காமனான ஒரு விதியா தான் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விதியில இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 12. 12, 20, 80 அதுதான் விதி இல்லையா? ஸோ இதுல 12 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 12 மாசம். 12 மாசமா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் கரெக்டா என்னன்றதை சொல்றேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடந்த கோவிட் எடுத்துக்கோ, 2020ல எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வந்துச்சு. நம்ம எல்லாரும் பணத்தை சேமிச்சு வச்சிருந்தோமா இல்லையா? கையில கொஞ்சம் பணமாவோ தங்கமாவோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எதுலயோ கொஞ்சம் நம்ம பணத்தை சேர்த்து வச்சிருந்தோம். பட் அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு வருமானம் இல்லாம போயிடுச்சு. நோய் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சதுனால ஒரு பயம் ஜாஸ்தியாயிடுச்சு. அதுக்கு செலவழிக்கணும்னு சொல்லிட்டு கையில இருந்த எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டாச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாவே இல்லை, ரொம்ப டவுனா இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவ் கீழே போயிடுச்சு, அவ்வளோ லாஸ். பட் இருந்தாலும் எனக்கு அந்த சமயத்தில் பணம் வேணும், ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு என் கையில் பணம் இல்லாத போது இந்த பணம் அவங்க சும்மா இருந்து என்னத்துக்கு அப்படின்றதுக்காக எல்லா பணத்தையுமே எடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு நஷ்டம் தான். இந்த ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் நம்ம லைஃப்ல வரக்கூடாது அப்படின்னா இந்த 12 நிச்சயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிடும். ஒரு பணத்தை நீங்க முதலீடு பண்றீங்க, உங்களுக்காக சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் நீங்க முதலீடோ இல்ல சேவிங்ஸோ அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாங்குற சம்பளத்துல சேமிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக சேமிச்சு வைக்கிறீங்க, தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்றதுல நிறைய பேர் தவற விட்டுடுறோம். எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது என்னன்னா இந்த 12 சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஒரு மாதத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு மாதத்துல எவ்வளவு செலவு உங்களுக்கு ஆகுது? வீட்டுக்கு வாடகை, சாப்பாடு செலவு, இஎம்ஐ கட்டுறது, லோன் கட்டுறது, கடன் கொடுக்கறது, இல்லைனா யாருக்காச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னா அவங்களுக்கு மொய் வைக்கிறது, என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கரண்ட் பில்லு, அது இது லொட்டு லொசுக்குன்னு வீட்டுக்கு டாப் டு பாட்டம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ற கணக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 40,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40,000 ரூபாய் இன்டூ 12 மாசம் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 4,80,000 ரூபாய் வரும். அந்த 4,80,000 ரூபாய் பணம் உங்க கை எப்போ வருதோ அதுக்கப்புறமா தான் நீங்க அதுல முதலீடு பண்றது, இதுல முதலீடு பண்றது, எல்லா விஷயங்களுமே பண்ணணும். அதை விட்டுட்டு வர காசெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா அந்த பணம் போயிடும். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் நம்மளுடைய லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ற மாதிரி ஆகும். அதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு 4,80,000 ரூபாய். ஒருவேளை உங்களுக்கு வேலை விட்டு தூக்கிடுறாங்க, இல்ல வீட்டுல ஏதோ யாருக்கோ உடம்பு சரியில்லாம போகுது, அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த பணம் தான் அவங்களுக்கு காப்பாற்றும். ஸோ ஃபர்ஸ்ட் விதியில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு ஒரு மாசத்துக்கு செலவழிக்கிறீங்களோ அதை 12 மாசத்துக்கு எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல என்ன ஒரு விஷயத்தை நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்காது. நம்ம எல்லாரும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அவ்வளவு நஞ்சு கலந்துருக்கு, குடும்பத்தோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப பயந்து ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கும் போது தப்பு கிடையாது. பட் அதுக்கு கொஞ்சம் சேஃபர் சொன்னா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்சூரன்ஸுங்க. இப்போ நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை என் வீட்டில் கொடுத்தாதான் என் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியும், அவங்க வீட்டு வாடகை கட்ட முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட குடும்பம் இருக்கும்போது ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் நம்ம ஒரு கவரேஜ் எடுத்து வச்சுட்டோம், இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பணம் நம்ம குடும்பத்துக்கு போய் சேரும். அவங்க அந்த பணத்தை வச்சு ஓரளவு குடும்பத்தை நடத்துறதுக்கு
உதவிகரமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இது என்னன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்களோட ஸ்பெஷாலிட்டிலாம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். 1 கோடி ரூபாய் கவரேஜ் வெறும் மாசம் 577 ரூபாய் நம்ம கட்டுறது மூலமாவே நமக்கு கிடைச்சிருது. 64 கிரிட்டிக்கல் இல்னஸ் இதுல கவர் ஆகுது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.7%. அதாவது ஒரு 100 பேர் அட் அ டைம்ல அந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் பண்றதுக்கு கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 99.7% மக்களுக்கு அது திரும்ப அவங்க கரெக்டான டைம்ல கிளைம் கொடுத்துறாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த கிளைம் செட்டில்மெண்ட் டைம்னு பார்க்கும்போது 3 மணி நேரத்துல கொடுத்துறாங்க. இப்போ ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 3 மணி நேரத்துல அது நம்ம கைக்கு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். இதோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளால இந்த ஒரு பணம் கட்டுறதன் மூலமா டாக்ஸை சேவ் பண்ண முடியும். அண்டர் தி செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் 80D படி 54,000 ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும். ஸோ இது நீங்க கட்டாயமா இந்த ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, இது உங்களுக்கு தகுந்ததா இருக்கா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதா இருந்ததுன்னா நீங்க போட்டுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய இன்சூரன்ஸ் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டாவது அந்த 20 இருக்கு இல்லையா, 12 முடிச்சாச்சு. ரெண்டாவது இருக்கக்கூடிய 20க்கு என்ன மீனிங் அப்படின்றத சொல்றேன். ஸோ மொத்தமா இப்போ நீங்க எமர்ஜென்சி சேர்த்து வச்சுட்டீங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த லெவலுக்கு என்ன போகணும், நம்ம பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்த பணம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அதுல இருந்து 20% பணத்தை நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணணும். மொத்தமா கொண்டு போய் ஒரே ஈக்விட்டினா அதுலயே கொண்டு போய் போட்டுறக்கூடாது. மொத்த பணத்தையுமே தங்கம்னா தங்கத்துல மட்டுமே போய் சேர்த்துடக்கூடாது. மொத்த பணத்தையுமே நான் சீட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே போட்டுறக்கூடாது. ஸோ நம்ம முதலீடு பண்ற பணத்தை பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியம். அதை பத்தி 3வது பாயிண்ட்ல நான் இன்னும் தெளிவா சொல்றேன். பட் இந்த 20% எதை குறிக்குது அப்படின்னா தங்கத்தை தான் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 20% எவ்வளவு, 2,000 ரூபாய். 2,000 ரூபாவை நம்ம தங்கத்துல தான் முதலீடு பண்ணணும். அந்த தங்கத்தை நீங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலீட்டுக்கு வாங்குறோம். ஸோ அதனால பிசிக்கல் தங்க நகையா வாங்குறதை விட பெட்டர் என்ன பண்ணலாம், இந்த கோல்டு காயினா வாங்குறது, கோல்டு பிஸ்கெட்டா வாங்குறது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, இல்லனா இந்த கோல்டு ETF போடுறது. சோ இந்த மாதிரியான பல திட்டங்கள் இருக்கு. அதுல நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணலாம் தங்கத்துக்கு பொறுத்தளவுல. ஏன் தங்கத்துக்கு முதலீடு பண்ணணும், அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா 1970ல இருந்து இப்போ 2025 கிட்டத்தட்ட இந்த 55 வருஷத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜ் ரிட்டர்னா 13.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு தங்கம். சோ இது ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போதே ஜாஸ்தி. ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தங்கத்தை பொறுத்தவரை 13.3% கடந்த 55 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தங்கத்துடைய விலை ரொம்ப கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ தங்கத்துடைய விலை 1000 ரூபாய் இன்னைக்கு உயர்வு அப்படின்னு பார்ப்பாங்க. பட் குறையுது அப்படின்னா 200 ரூபாய் சரிவு, 60 ரூபாய் சரிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தங்கத்தினுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகிட்டே தான் போக போகுது. இப்போ ஏன் யுவராணி தங்கத்தோட விலை இவ்வளோ டிமாண்டா இருக்கு, ஏன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். வேற வேற நாடுகளுக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலேயே அந்த நாட்டினுடைய ஒரு வெல்த் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்துல தான் அவங்க அதிகமா முதலீடு செய்வாங்க. ஸோ தங்கம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய ஒரு செல்வத்தை குறிக்கக்கூடியது. ஒரு நாடு செழிப்பா இருக்கா இல்லையான்றது அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருப்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து கூட அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாரும் போட்டி போட்டு தங்கத்தை வாங்குறதுனால தான் தங்கத்தினுடைய டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. தங்கத்துடைய பிரைஸ் ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருக்கு. ஸோ எதுலலாம் நம்ம முதலீடு பண்ணா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கறத பார்த்துக்கணும். அதுல குறிப்பா தங்கத்துக்குன்னு ஒரு 20% நிச்சயமா நம்ம மாசம் மாசம் முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டே வரணும். தங்கம் ரொம்ப நல்லது. அண்ட் 3வது பாயிண்ட் வரலாம். 12 முடிச்சாச்சு, 20 முடிச்சாச்சு, இப்போ 80. ஸோ 80 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொத்தம் எவ்வளவு முதலீடு பண்றோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறோமோ பணத்துல அதுல 80% ஈக்விட்டிக்கு நம்ம போடணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வயசுல ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது ஈக்விட்டியில போடுறது. சப்போஸ் நீங்க ஒரு 40 வயசு 50 வயசுல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு பிளான் அவ்வளோக்கா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்க ஒரு 25 வயசு இருக்கீங்க, இல்லை 20 வயசு இருக்கீங்க, 30 வயசு இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸா ஈக்விட்டி பத்தி நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி அப்படின்னாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இங்க எல்லாருமே போடலாம். ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தீங்கன்னா குட். பட் அதை பத்தி நல்ல நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே நாள்ல இப்படி போகும், ஒரே நாள் அப்படி டங்குனு கீழே இறக்கி விட்டுரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சைடும் போகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைவர்சிஃபை பண்ணி போடணுங்க. இப்போ நான்
ஈக்விட்டியில் போட சொல்லிட்டேன் யுவராணி 80%. இப்போ 10,000 எடுத்துக்கோமே, அந்த 8,000 கொண்டு போயிட்டு நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னா கூட ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் அந்த 8,000 ரூபாயும் நம்மளால போடக்கூடாது. இப்போ எப்படி பிரித்து போடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ஃபண்ட் எடுத்துக்கிறேன். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு இருக்கு. இப்போ லார்ஜ் கேப் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 100 கம்பெனிஸ் இருக்கு. எதெல்லாம் ரொம்ப நிலையான ஒரு கம்பெனி, நல்ல சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி, பெருசாக அந்த கம்பெனி திவாலா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும் போது தான் அது டாப் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2,000 ரூபாய் போடலாம். பிகாஸ் அதில் பெருசாக வளர்ச்சி இருக்காது, ஆல்ரெடி அவங்க வளர்ந்துட்டாங்க, பட் கீழே போக மாட்டாங்க, நம்மளோட பணத்துக்கு ஒரு சேஃப் கார்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த மிட் கேப் ஃபண்ட். ஸோ மிட் கேப் ஃபண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரொம்ப போட்டு உழைப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம டாப் கம்பெனிஸில் வந்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நடுவில் இருக்கிறதுனால இங்கிட்டும் போல கீழே இறங்கி வரலாம். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. பட் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக நம்ம போடுறோமோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. 60 வயசில் 50 வயசில் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ இப்போ 20 வயசு 30 வயசில் நம்மளால ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால், இந்த லார்ஜ் கேப்பில் ஒரு 2,000 ரூபா, நெக்ஸ்ட் வந்து மிட் கேப்பில் ஒரு 3,000 ரூபா போடுங்க. ஓகே, 8,000 ரூபாயில் 5,000 ரூபா இங்கே முடிஞ்சிருச்சு. ஸ்மால் கேப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்மால் கேப்லன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு 3,000 ரூபா போடுங்க. ஏன் 3,000 ரூபா போட சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப வெறியாக ஃபயராக இருக்கும். இந்த அடிமட்டத்துலேருந்து வளர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறி இருக்குல்ல, மேலே இருக்கிறவங்களை டக்குன்னு சீக்கிரமாக ரீச் ஆக முடியும், அந்த அளவுக்கு வெறியோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பணம் க்ரோ ஆகும். சப்போஸ் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக எஃபர்ட்லாம் போடாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது, இருந்த லெவலோட இன்னும் கீழே தான் இறங்கி போவாங்க. அந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட இந்த ஸ்மால் கேப்பில் இருக்கும். ஸோ ரிஸ்க் அதில் ஜாஸ்தியாக இருக்கனால அதில் ஒரு 3,000 ரூபா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதையும் தாண்டி இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டு பேசி, எனக்கு இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ அமையணும், எனக்கு இந்த வயசு, நான் இவ்வளோ ரூபாய் முதலீடு பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு நான் போடணும், எனக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுமே தவிர நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது. அது நீங்கள் செல்ஃபாக டிசைட் பண்ணணும், தெரிஞ்சவங்க கிட்ட தான் பண்ணணும். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனுக்காக தான் சொல்கிறோம். இதை தெரிஞ்சுக்கோங்க, இது புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஸோ இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ 12, 20, 80 இந்த ஒரு ரூல், இந்த ஒரு விதி நிஜமா நம்மளுடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய ரூலாக கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்ல யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பளம் வாங்குற நபராக இருந்தாலும் சரி, 12, 20, 80 இந்த ஒரு ரூலை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு ரூல் சொல்லிட்டேன், உங்களுக்கு அது பிடிச்சி போச்சு, 1 மாதம் ஃபாலோ பண்ணுவீங்க, 2 மாதம் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் யாரெல்லாம் லாங் லாஸ்டிங்காக தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பேசாமல் அந்த 12, 20, 80 அப்படிங்கிற ரூல் சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் டைப் பண்ணியிருக்கீங்களோ அப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இத்தனை பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நான் வீடியோனுடைய நடுவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wala. Be the boss.